உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னை ஏமாத்தன அந்த பையன் யாரு? இங்க வந்திருக்கானா? அவ இன்னும் இங்க வரல தாத்தா. ஆனா கண்டிப்பா அவன் இங்க வருவான். வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் பாப்பான். அதனாலதான் கண்ணுல விளக்கண்ணிய ஊத்திக்கிட்டு மண்டபம் ஃபுல்லா எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆஹா. ஆச்சு. தாத்தா, எந்த காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் மட்டும் நிக்க கூடாது. கண்டிப்பாமா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ வேலா. ஐயோ, மீச கழண்டு வந்தது கூட தெரியாம அவ கூட பேசிட்டு இருக்கானே. அவ பார்த்தா எல்லாம் முடிஞ்சிரும். வேலா, மீச மீச யோ, உன் மீச விழுந்துரும் போல இருக்க. புரியல, என்ன? மீச மீச வந்துரும் போல இருக்கு. ஐயோ, அப்படியா? சரியா போச்சு. ஜஸ்ட் மிஸ். நான் மட்டும் அப்ப வரலனா என்ன ஆயிருக்கும்? ஒட்டு மீச உறிஞ்சு விழுந்தது தெரியாம அவகிட்ட வசமா மாட்டிருப்பேன். என்னோட பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? போதும் போதும், முதல்ல போன வேலை என்னாச்சுன்னு சொல்லு. பிளான் ஏ சக்சஸ் தானே? பொண்ணு வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவனுங்க கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பானுங்க. ஆனா நேரடியா பொண்ணுகிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்லை. அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரேணுகாவும் பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. ரேணுகா சொன்னா மலை மேல இருந்து கூட குதிச்சிருவா போல. அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காவ. அப்போ சோ பிளான் ஏ புஸ்வானமா போச்சு. ஐயோ, போய் போய் அவ ரேணுகாவைய நம்பிட்டு இருக்கா. அப்ப அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சரி, நீ பிளான் பி என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா என்கிட்ட பிளான் பி இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வெயிட்டா ஒரு விஷயம் மாட்டி இருக்கு. என்னது? இத கேட்டு பாருங்க. பாருங்க, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆளெல்லாம் செட் பண்ணி அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சிய டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் அவளுக்கு சாவு. பாத்தியா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரேணுகா தான் ஆள் அனுப்பியிருக்கா. நீதான் வேதநாயகி அத்தை மேல சந்தேகப்பட்ட. எனக்கு அப்பல இருந்து இவ மேலதான் சந்தேகம். கடைசியில அவ வாயாலே ஒத்துக்கிட்டாளா? நல்லதா போச்சு. கரெக்டான நேரத்துல மாட்டிக்கிட்டா. ஆமா. எப்படி, ஓகேவா? கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகும். அவளால எதுவுமே பண்ண முடியாது. நாம சொல்றத செஞ்சுதான் ஆகணும். சூப்பர் வேலா, கலக்கிட்ட. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.